So hi guys, நம்ம layer properties பத்தி பார்க்க போறோம். So layersல வந்து add new layers கொடுக்கணும். So first வந்து layer properties click பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் தெரியுதுல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ லேயர் ஆட் ஆகும். ஸோ அதில் வால்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ வால், விண்டோ, டோர் 3 லேயர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கலர் அண்ட் லைன் திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து ஐம் கோயிங் டு சேஞ்சஸ் ரெட் அண்ட் ஓகே. அண்ட் அகைன் இது கிளிக் பண்ணிட்டு விண்டோ லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ லேயர் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த கலர் ஐம் கோயிங் டு சேஞ்சஸ் green. And last door, so door layer create பண்ணிட்டு கலர் வந்து பிங்க் அண்ட் ஓகே செட் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து லைன் திக்னஸும் மாத்திக்கலாம். அண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் லேயர் ப்ராப்பர்ட்டிஸை. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டோர், வால், விண்டோன்னு வந்துடும். ஸோ லைன் சூஸ் பண்ணிட்டு வால் லேயர் வச்சுட்டு இப்போ வந்து வால் நான் வரைய போறேன். ஸோ எஃப்ஐட் ஆன் பண்ணிக்கலாம். எஃப்ஐட்னா ஆட்டோ. ஸோ ஆட்டோ ஆன் பண்ணா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இங்க வந்து ஒரு ரூம் நான் ஒரு போட்டுக்கிறேன். ஸோ ரூம் போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப்செட் ஓ என்டர். ஸோ ஆஃப்செட் போயிட்டு 9 inches திக்னஸ், வால் திக்னஸ். ஸோ இதை ஆஃப்செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். டிஆர் என்டர். And extend பண்றது EX enter. Again trim. பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து வால் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டோர் போட போறோம். ஸோ டோர் லேயர்ல கிளிக் பண்ணிட்டு and drawing is door 3 feet. ஸோ நம்ம யூனிட் செட் பண்ணணும். ஸோ யூனிட் UN enter. decimal engineering inches. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் யூனிட் செட் பண்ணிடணும். 3 feet. And again okay, again I am drawing as start and direction the door வரைக்கும். ஸோ இது டோர். இப்போ வந்து நெக்ஸ்ட் விண்டோ. ஸோ விண்டோ லேயர்ல மாத்திட்டு கிரீன் கலர். ஸோ விண்டோ லேயர்ல மாத்திட்டு ஐ எம் drawing as விண்டோ. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ விண்டோட இதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ லேயர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும் இங்க. ஒரு பல்பு, ஒரு ஃப்ரீஸ் அண்ட் லாக். ஸோ இந்த பல்ப் வந்து லேயர் ஆன் ஆஃப். ஸோ இங்க வந்து இந்த லேயர் டோர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸும் அதே மாதிரி தான், இட்ஸ் ஆன் ஆஃப் பட்டன். லாக்னா இப்போ லாக் பண்ணீங்கன்னா யூ கேன் நாட் எடிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோரை வந்து ஐ கேன் நாட் மூவ் ஆர் காப்பி, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோவுக்கு லேயர் ஆன் ஆஃப், turn the current layer off and on. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து விண்டோ லேயர்ல இருக்கேன். ஸோ நான் வந்து மேக் கரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த இதை வாலை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வால் லேயருக்கு வரும், மேக் கரண்ட் வரும். அதே மாதிரி மேட்ச் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேட்ச் லேயர்னா இப்போ ஒரு லைன் வரைகிறேன், வால்ல ஒரு லைன் வரைகிறேன் அண்ட் டோர்ல ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இது ரெண்டுத்துலயும் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எதை பிக் பண்றோமோ செகண்ட் ஆப்ஜெக்டோட மேட்ச் லேயர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்றேன். செகண்ட் வந்து வாலா மாறிடும். ஸோ டோர் லாக்ல இருக்கனால வரல. ஸோ டோர் அன்லாக் பண்ணிடுங்க. ஸோ அன்லாக் பண்ணிட்டு மேட்ச் லேயர் இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். செகண்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரெட்டா மாறிடும். ஸோ ரெட்னா வால் லேயருக்கு மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் லேயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லேயர்ஸ் நீங்க பிளான் வரைஞ்சிங்கன்னா ஃபார் ஆஃபீஸஸ் அண்ட் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல உங்களுக்கு வந்து லைன் வெயிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த பை லேயர்ல அதர்ல போயிட்டு லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வரும். ஸோ அந்த லைன்ஸ்ல நீங்க
டேஷ் டாட் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா லோட் ஆயிரும். லோட் ஆயிட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கிளாஸ் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ கைஸ்.